வெல்கம் டு தியாஸ் கிச்சன் அண்ட் கிராஃப்ட். ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி என்ன ரெசிபி? டிராகன் சிக்கன். இன்னைக்கு நம்ம டிராகன் சிக்கன் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இது ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ரெசிபி, ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க, ரொம்ப சாசியான ரெசிபி, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஈவன் பெரியவங்க கூட விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. ஸோ நான் செஞ்சு முடிச்சுட்டு தியா பாப்பா தான் டேஸ்ட் பண்ண போறாங்க. டேஸ்ட் பண்ணலாமா? ஸோ இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இப்போ தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாங்க. 200 கிராம் போன்லெஸ் சிக்கன், ஒரு முட்டை, ஹாஃப் கேப்சிகம், 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ், 2 பல் பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் சில்லி ஃப்ளெக்ஸ், 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், பெப்பர் பவுடர் 1/2 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் சோயா சாஸ். ஸோ இப்போது நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணுறதுக்காக எக், கார்ன்ஃப்ளோர், சில்லி பவுடர், பெப்பர் அண்ட் சோயா சாஸ் இதெல்லாம் போட்டு நம்மளோட சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சிடலாங்க. ஒரு 1/2 அன் ஹவர் மேரினேட் பண்ணிடலாம். ஸோ மேரினேட் பண்ணியாச்சு, ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே விட்டுடுங்க. இப்போ ஒரு பேனில் கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாம். ஸோ பேன் சூடான உடனே நம்ம மேரினேட் பண்ணியிருந்த சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. ஸோ எல்லா சிக்கனும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க, வெந்திருக்கான்றதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பேனில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ ஆயில் சூடானதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த பூண்டு, கார்லிக் எடுத்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வணக்கிக்கோங்க. ஸோ கார்லிக் நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வணக்கிக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம எடுத்து வந்து சில்லி ஃப்ளேக்ஸ், ஸோ உங்களோட காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம சாஸ்லாம் ஆட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணுறேன். டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அடுத்து நம்மளோட சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ சில்லி சாஸ் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் நம்ம குக் பண்ணலாம். ஸோ நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சம் சோயா சாஸ் சேர்த்துக்கலாங்க. ஸோ சோயா சாஸ் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். ஒரு 1 மினிட் நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த கேப்சிகம் போட்டுடலாம். ஸோ கேப்சிகம் நல்லா குக் ஆகட்டும். ஒரு 2 to 3 மினிட்ஸ் நம்ம குக் பண்ணலாம். நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா இப்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கனை போட்டுடலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ சாஸ் எல்லாமே நம்ம சிக்கனில் நல்லா கோட் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு மேலே சாஸ் குக் ஆனால் டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அந்த இருக்கிற சூட்லேயே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. ஸோ பாருங்க எவ்வளோ சாஸியாக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரியே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? Yummy. எப்படி இருக்கு? Tasty and sweet. உங்களுக்கு என்ன வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். Click this red button. Make subscribe and sign up. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணலாம். Thumbs up, bye, tata, see you soon. ஸோ நம்மளோட டிராகன் சிக்கனை நம்ம தியா பாப்பா டேஸ்ட் பண்ணிட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye bye.